இப்ப என்கிட்ட வந்து நெறைய துணிகள் வந்து இருக்கு. நான் அத யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இல்ல ஒன் டைம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இல்லாத ஒருத்தவங்களுக்கு வந்து என்னோட ட்ரெஸ்ஸ வந்து நான் குடுக்குறேன் அப்படிங்கிறதுனாலோ, இல்ல நான் இன்னொருத்தவங்க கிட்ட அந்த ட்ரெஸ்ஸ வாங்கி நான் போடுறேன் அப்படிங்கிறதுனால, என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஆன்மீக ரீதியா வரும்? அத பத்தி விளக்குங்க. நல்ல விஷயம். நல்ல ஒரு கேள்வி. அதாவது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பழுத்த சுமங்கலின்னுவாங்க. 60 வயசு வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நல்லா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகள் வாங்கி கட்டும்போது அதிர்ஷ்டமும் கிடைக்கும், இல்லறமும் நல்ல சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டின ஆடையை வாங்குறீங்க அப்படின்னா நிச்சயமா என்னுடைய வேர்வை துளியோ என்னுடைய துளி கண்டிப்பா என் ட்ரெஸ்ல பண்ணணும். நீங்க என்ன துவைச்சாலும் பண்ணியாது. அதனாலதான் செய்வனைக்கு பாருங்க, ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் செய்வனை பண்ணிடுறாங்க. முகம் தெரியாத நபர்களுக்கு ஆடை தானம் வெற்றியை கொடுக்கும். இப்ப இரவல் பொருட்கள் அப்படின்னா, என்ன மாதிரியான பொருட்கள் வந்து வாங்கலாம்? என்ன மாதிரியான பொருட்கள் வந்து வாங்கக்கூடாதுங்க? இப்ப வந்து இரவல் பொருட்கள் வந்து நான் வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கேன். நான் பொருள் வாங்கிட்டேன். ஸோ அது மூலமா எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. இல்ல நான் வந்து குடுத்துருக்கேன் அப்படின்னா, எங்க வீட்ல இருக்கிற அந்த அதிர்ஷ்டம் வந்து போயிறக்கூடாது அப்படின்னா, அவங்க எந்த கோவிலுக்கு போகணும்? என்ன பரிகாரம் செய்யணும்? நல்ல கொஸ்டின். ஒரே பரிகாரம், பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோவில். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, என்ன டாபிக் பேச போறோம்னா, இப்ப இரவல் பொருட்கள்லாம் இருக்குல்ல. இப்ப என்கிட்ட வந்து நெறைய துணிகள் வந்து இருக்கு. நான் அத யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இல்ல ஒன் டைம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இல்லாத ஒருத்தவங்களுக்கு வந்து என்னோட ட்ரெஸ்ஸ வந்து நான் குடுக்குறேன் அப்படிங்கிறதுனாலோ, இல்ல நான் இன்னொருத்தவங்க கிட்ட அந்த ட்ரெஸ்ஸ வாங்கி நான் போடுறேன் அப்படிங்கிறதுனால, என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஆன்மீக ரீதியா வரும்? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. நல்ல விஷயம். நல்ல ஒரு கேள்வி. அதாவது ட்ரெஸ்ஸு, ஆடை அப்படின்ற போது நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது யார்? திரௌபதி தான். அந்த பஞ்ச பாண்டவர்கள் அவங்களுடைய இதுல விட்டதுக்கு அப்புறமா அவளுடைய ஆடையை உரித்த போது அவ கணவரை கூப்பிட்டாங்க, தெய்வத்தை கூப்பிட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கடைசியா கண்ணா கிருஷ்ணான்னு உடனே ஆடை வந்து மானத்தை காப்பாத்துச்சு. மானத்தை காப்பாற்றக்கூடியதுதான் ஆடை. இத வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல 3 செட் இருக்கு. ஃபர்ஸ்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா, அம்மா கிட்ட இருக்க புடவை, இந்த புடவை வாங்கிடலாமா, அந்த புடவை வாங்கிடலாமா, அதை வாங்கிடலாம். அது தாய் வழி சொந்தம். அவங்க ஜீன் நம்ம உடம்புல இருக்கு, தாராளமா வாங்கி கட்டிக்கலாம். செகண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இவங்க கிட்ட இந்த புடவை இருக்கு, கேட்டு வாங்கிக்கலாமா, இல்ல என்ன செய்யலாம், எப்படி செஞ்சு வாங்கலாம் அப்படி. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா, பழுத்த சுமங்கலின்னுவாங்க. 60 வயசு வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நல்லா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகள் வாங்கி கட்டும்போது அதிர்ஷ்டமும் கிடைக்கும், இல்லறமும் நல்ல சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஆடைகள் வாங்கி கட்டுறது அப்படிங்கிறது முதல் தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படிப்பட்ட தோஷங்கள்? அவங்க வீட்டுல கடன் இருக்கும், பஞ்சாயத்துகள் இருக்கும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆடையை வாங்கி கட்டும்போது அந்த கடன் அவங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும், நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆடை அப்படின்னு சொல்லும் போது கட்டின ஆடையை வாங்குறீங்க அப்படின்னா நிச்சயமா என்னுடைய வேர்வை துளியோ என்னுடைய துளி கண்டிப்பா என் ட்ரெஸ்ல பண்ணணும். நீங்க என்ன துவைச்சாலும் பண்ணியாது. அதனாலதான் செய்வனைக்கு பாருங்க, ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் செய்வனை பண்ணிடுறாங்க, வசியம் பண்ணிடுறாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க. அப்ப என்னுடைய அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய ரத்தமோ இல்ல என்னுடைய வேர்வையோ என்னோட இது ஒரு விஷயம் இதுல கலந்துருக்கு அப்படின்ற போது இதை என்ன தோச்சு நீங்க எடுத்து கட்டிக்கிட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னோட இதுல என்னென்ன தோஷங்கள் இருக்கு, நிச்சயமா அதை நீங்க அனுபவிப்பீங்க. 3வது செட் வந்து பாத்தீங்கன்னா, இல்லாதப்பட்டவர்கள். ஆடையே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். கொடுத்த உடனே கட்டிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமா. முகம் தெரியாத நபர்களுக்கு ஆடை தானம் வெற்றியை கொடுக்கும். தெரிந்த நபர்கள்கிட்ட நீங்க வாங்குனீங்க. இப்ப நான் இந்த புடவை வந்து நான் எங்க அம்மா கிட்ட இருந்து எடுத்து கட்டிட்டேன். இப்ப நான் வரும்போது எனக்கு என்ன யோசனை? இது எங்க அம்மா புடவை அப்படின்னு தான் என் மைண்ட்ல இருக்கும். நான் கட்டியிருக்க புடவைன்னு ஞாபகமே வராது. அப்போ அம்மான்னு சொல்லும்போது அம்மாவை பார்த்து ரோல் மாடலா வளர்ந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களோட ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சோ நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆடைகள் வேற. சனியே இந்த இதுக்கு கொடுத்தாகணும், கடமை பண்ணி ஆகணும், தலை தீபாவளிக்கு செஞ்சுதான் அப்படின்னு கொடுக்குற ஆடைக்கு வித்தியாசம் உண்டு. ஒரு ஆடை வந்து ஒரு வம்சத்தையே தீர்மானிக்கும். புது பொண்ணா கல்யாணம் பண்ணி போறாங்க, மறு வீட்டுக்கு போகும்போது புடவை ஒண்ணு போனானே புது பொண்ணுக்கு ஒரு புடவை கொடுப்பாங்க, கட்ட சொல்லுவாங்க. அடுத்த நாள் பொங்கலுக்கு புது புடவை கொடுத்துட்டு இந்த புடவை எடுத்து வச்சிருவாங்க. ஏன்? அவங்க அண்ணன் தம்பிகளுக்கோ குழந்தைங்க பிறந்தா வயசுக்கு வரும்போது அதை தான் எடுத்து கட்டுவாங்க. அத்தை மாதிரி இவ வாழணும்,
நாங்க எப்படி நல்லா செழிப்பா கட்டி குத்துருக்கோம் அதே மாதிரி இவ வாழணும்னு சொல்லி கட்டி கொடுப்பாங்க. அந்த ஆடைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய்மாமா ட்ரெஸ் எடுத்து போடுவான். அத்தைக்காரங்க ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க. வேற யார் ட்ரெஸ் எடுத்து போட மாட்டாங்க. அதே போல வயசுக்கு வந்த உடனே தாய்மாமன் தான் ட்ரெஸ் குடுப்பான். அந்த ஆடைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு அம்மா மாமனே இல்ல அப்படின்றவங்க பாருங்க நிலமே அமையாது. அந்த பொண்ணுக்கு சொத்தே அமையாது. இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. அத்தையே இல்ல அப்படின்றவங்கள வந்து பாருங்க, அந்த குழந்தை இல்லற வாழ்க்கை சிறக்காது. இல்ல பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கும். இதெல்லாம் லாஜிக் இருக்கான்னா, நிச்சயமா ஜாதகத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு ஆடை, வஸ்திரம் வாங்குறீங்க நெறைய பேர் கோயிலுக்கு போவாங்க. அம்பாளோட புடவைய வாங்கிட்டு வருவாங்க. சிலர் வந்து சும்மா வாங்கிட்டு வருவாங்க. இப்ப ஒருத்தருக்கு வந்து குஷ்ட நோய் இருக்கு. "அம்மா எனக்கு இத சரி பண்ணி குடும்மா, நான் உனக்கு ஆடை சாத்துறேம்மா." அப்ப அந்த நோய் சரியான உடனே அதுக்கு அவர் ஆடை சாத்துறாங்க. இப்ப கோவில்கள்ல காசு குடுத்து நீங்க வாங்கிட்டு வர்றீங்க, அது வேற விஷயம். அதுக்கேத்த கர்மாவ கட்டிட்டீங்க. இந்த ஓசில வாங்கிட்டு வந்து கட்டுறாங்க பாருங்க, கண்டிப்பா ஸ்கின் அலர்ஜி வரும். எந்த பிரார்த்தனைக்காக அவங்க செஞ்சாங்களோ, அந்த பிரார்த்தனைக்கான பொருள நீங்க விலை குடுக்காம, "விலை என்னங்க அப்பலாம் விலை இல்லையே" அப்படின்னு கண்டிப்பா காசு காயின் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு. சனியோட ஆதிக்கம். சனி தான் கர்மகாரகன். அதனால காச குடுத்துட்டு ரூ. 101 ஏன் அது வச்சாங்க ரூ. 1 ரூ. 100 குடுத்தா போதாதா? அந்த ரூ. 1 வச்சு குடுக்கும்போது தான் அந்த கரும அங்க கழியும். நீங்க அம்பாளோட புடவைய ஆசீர்வாதமா எடுத்து கட்டிக்கலாம். ஸோ ஆடைகள்ல வந்து நெறைய ஆடை சாஸ்திரத்த பத்தி பேசணும்னா நெறைய பேசிட்டே போலாம். வண்ணங்கள் இருக்கு, குடுக்கக்கூடிய திசை இருக்கு, குடுக்கக்கூடிய மனசு ஒருத்தர் மரண யோகத்துல ஒரு புடவைய வாங்கிட்டு போனாங்கன்னா, அந்த வீட்ல ஏதோ ஒரு கண்டத்த ஏற்படுத்தி குடுக்குதுன்னு அர்த்தம். ஒரு யமகண்ட நேரத்துல வாங்கிட்டு போறாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது நம்மளுக்கு தெரியாது. இது இது வந்து நம்மளுக்கு சாதாரண ஜாலி அப்படின்னு வாங்கிட்டு வந்துருவாங்க. வீட்டுக்குள்ள நடக்கிற நிகழ்வுக்கும் இதுக்கும் சம்பந்தம்ன்றது அவங்களுக்கே தெரியாது. ஓகே மேம். இப்ப நம்ம பழைய பொருட்கள் வந்து குடுக்கறதுனால ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறதுனால, ஸோ என்னோட அதிர்ஷ்டம் வந்து எங்கேயும் போயிறக்கூடாது. வீட்லயே இருக்கணும் அப்படின்னு நான் என்னோட பழைய துணிகள் எல்லாத்தையும் நான் போடுறேனோ இல்லையோ, அது ஒரு ஓரமா என் மூலையில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து வைக்கிறதுனால என்ன மாரியான பிரச்சனைகள் வரும்? அதுவும் பஞ்சாயத்து பிரச்சனை தான். நோயை ஏற்படுத்தி குடுத்துரும். தீராத நோய குடுத்துரும். பருமன நோய குடுத்துரும். என்ன செய்யலாம்? நம்ம இப்ப வண்டியில போயிட்டே இருக்கோம். இவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு குடுத்துட்டு போலாம். அது நல்லது. ஆசிரமத்துல உள்ள குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். தாய் தந்தை இல்லன்னு இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமா குடுக்கலாம். அந்த குழந்தைய நம்ம அன்னைக்கு பார்க்க போறோம். இல்ல போய் எப்பயாவது போய் மீட் பண்ணி பேச போறீங்க. ஆனா அந்த ஆடை அந்த குழந்தைக்கு பெரிய விஷயமா, பொக்கிஷமா இருக்கும். அந்த விஷயங்கள் பிளெஸ்ஸிங்ஸ கிடைக்கும். இருக்கிறவங்களுக்கே வாங்கி வாங்கி திணிக்கிறது, நிச்சயமா அது நல்ல அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாவே இருக்காது. அப்ப துணி சேர்ந்திருக்கு. என்ன செய்யலாம்? போங்க ஆசிரமத்துக்கு போங்க. இல்ல ஆடை கிழிஞ்ச இருக்காங்க, அவங்களுக்கு குடுங்க. கட்டும்போது உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் பிராப்தத்தை ஏற்படுத்தி குடுக்கும். இன்னும் ஆடை தான் ஒருத்தருக்கு வந்து தன யோகத்துக்கான ஃபர்ஸ்ட் விஷயமே. ஏன்னா தனக்காரர்கள் 2 பேரு. குரு, சுக்கிரன். குரு வந்து பெரும்பணம். சுக்கிரன் வந்து சிறு பணம். சுக்கிரன் தான் வீடு தேடி வந்து பணத்த குடுக்கும். அப்ப சுக்கிரன் தான் ஆடைக்கான காரக கிரகம். ட்ரெஸ்ஸுன்னா சுக்கிரனு. இவங்க இந்த மாரி தான் ட்ரெஸ் சூரியனோட சம்மந்தப்பட்டிருக்குன்னா மிடுக்கா ட்ரெஸ் பண்ணுவாங்க. சந்திரனோட சம்மந்தப்பட்டிருக்குன்னா ரொம்பலாம் ட்ரெஸ்ஸிங் கிடையாது. சிம்பிளா ஒரு காட்டன் சாரி, சிம்பிளா இருந்தா போதும்யா அப்படின்னுவாங்க. புதனோடனா கலர் காம்பினேஷன்ஸ் பார்ப்பாங்க. குருவோட அப்படின்னா பார்த்தா கையெடுத்து கும்பிடணும். அந்த மாரி தான் நான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன். நகை போட்டுட்டு தான் போவேன் அப்படின்னுவாங்க. சுக்கிரனோட இருக்குன்னா நான் அழகா இருக்கணும். அந்த இடத்துல நான் தனியா தெரியணும். சனியோடனா கிழிஞ்ச ஆடைகள், அந்நிய ஆடைகள். ஏன் நான்லாம் ஃபேஷன் இந்த புடவையெல்லாம் கட்டிட்டு போமாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. ராகு, கேது அந்நிய ஆடைகள் சுத்தமா. அப்ப ஆடைகள் சொல்றதுலயே சுக்கிரன் ஹெட் ஆயிட்டாரு. அப்ப ஆடைகள் தானம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லாதப்பட்டவர்கள் குடுக்கும்போதே கண்ல ஒரு ஆனந்த கண்ணீரோட மகிழ்ச்சியா இருக்கிறவங்களுக்கு குடுக்கும்போது, அது பிளெஸ்ஸிங். அந்த ஆடையும் அவங்க உடுத்தும்போது நல்ல சிறப்புகளை ஏற்படுத்தி குடுக்கும். ஓகே மேம். இப்ப இரவல் பொருட்கள் அப்டின்னா, என்ன மாரியான பொருட்கள் வந்து வாங்கலாம்? என்ன மாரியான பொருட்கள் வந்து வாங்கக்கூடாது மேம்? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, அந்த மடிப்பிச்சைலாம் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் இரவல் வாங்கி தான் பண்றாங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது, என்ன மாரி விஷயத்துக்குலாம் இரவல் பொருட்கள் வாங்கலாம்? என்ன பொருட்கள்லாம் வாங்கலாம்? அத பத்தி சொல்லுங்க. அதாவது வேண்டுதல். மடிப்பிச்சை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது அது நெறைய பேர் கிண்டல் பண்ணியும் நான் பார்த்துருக்கேன். அதாவது மடிப்பிச்சைங்கிறது வந்து ஒரு அவமானத்துக்கு நிகரான ஒரு விஷயம். ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு அவமானம் வரப்போதுங்க, பெரிய பஞ்சாயத்து ஆகப்போதுங்க, சொத்தெல்லாம் இழக்க போறீங்கங்க, அப்படின்னு ரோட்டுக்கு வந்து நிக்க போறீங்கங்க, அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கும். கண்டிப்பா இருக்கு. துரதிர்ஷ்ட யோகம் இருக்கு, பிச்சைக்கார தோஷம்னு இருக்கு. அப்ப இந்த மாரி தோஷம் இருக்கிறவங்கள என்ன செய்வாங்க, நீங்க மடிப்பிச்சை எடுங்க. நீ நிக்க போற ரோட்ல. நீ இப்படியே நின்னுருங்க. அப்ப அந்த தோஷத்தோட வீரியம் குறைச்சு குடுக்கும். இப்ப 2 தாரம் இருக்கு.
ஒரு பொண்ணுக்கு 2 தாரம் இருக்கு. அந்த காலத்துலலாம் பேரண்ட்ஸ் வந்து அழுவாங்க. "அம்மா என் பொண்ணுக்கு 2 தாரம் இருக்குமா, என்னம்மா செய்யுது? வாழ்க்கை போயிடுமா?" எல்லாரும் 2 தாரம்னா 2 மாங்கல்யம் உங்களுக்கு ஏறப்போகுது. அப்ப ஊரறிய அந்த பையன வந்து மணமேடையில தாலி கட்ட சொல்லுங்க. 48 நாளுக்குள்ள அந்த தாலிய உண்டியல்ல போட்டுட்டு, இன்னொரு தாலி குலதெய்வ கோயில்ல கட்ட சொல்லுங்க. 2 தாரம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா தாந்திரிகம் நீங்க எடுக்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அப்ப இது பண்ணுங்க போதும். ஒரு மாஞ்செடிக்கு தண்ணி ஊத்துனா செல்வந்தர் ஆகலாம். தெரியுமா? ஏன்னா இந்திரனுடைய அம்சம் மாங்காய் செடி. அதே போல தான் இந்த இரவல் படிப்பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது தன் தன்னுடைய மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கக்கூடிய ஒரு காட்சி. என் குழந்தை ரொம்ப முடியல. என் குழந்தை தான் என் வாழ்க்கைக்கு ஆதாரம். அது சாவு கிடக்குது. நான் உனக்கு மடிப்பிச்சை எடுக்கிறேன். என் குழந்தைய மீட்டு குடு. அந்த மாரி வேண்டிட்டு எடுக்கிறது கம்பல்சரி. அவங்களுக்கு நீங்க ஒரு தானம் குடுக்குறது, உங்களோட வம்சத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்த்து குடுக்கும். இந்த நெறைய இடத்துல டூப்ளிகேட்டும் இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்காம போறதுல எந்த தப்புமே கிடையாது. அதெல்லாம் வந்து தேவையில்லாத இஷ்யூ. நீங்க பார்க்கறதுல புதுமுகமா இருக்கு. இவங்க இன்னைக்கு தான் பார்க்குறீங்க. அதுவும் வந்து மெயினா மடிப்பிச்சை எங்க எடுப்பாங்க? அம்பாள் கோயில்ல தான் எடுப்பாங்க. சிவன் கோயில்லலாம் எடுக்க மாட்டாங்க. அம்பாள் கோயில்ல, அ மருவத்தூர் அம்மனு, காஞ்சி காமாட்சி, மாங்காடு காமாட்சி இந்த மாரி கோயில்ல, கருமாரியம்மன் கோவில்ல, அந்த மாரில தான் எடுப்பாங்க. அங்க குடுக்கக்கூடிய தானம் உங்களுக்கு செழிப்பையும், உங்களுடைய பிரச்சனை வீரியத்தையும் குறைச்சு குடுக்கும். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6 மணிக்கு மேல உப்பு வாங்குறது, ஊசி வாங்குறது, இதெல்லாம் சாஸ்திரப்படியே குடுக்கக்கூடாது. 6 மணிக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள்லயே லட்சுமி கடாட்சம் இருக்குங்க. உப்பு கடல்லேருந்து எடுத்தது. ஏன் கடல்லேருந்து எடுத்தது? கடல்னா சந்திரன் தானே! சனி, சந்திரன் தானே! பார்க்கடல கடையும்போது, அந்த அமுதத்த எடுக்கறதுக்கு முன்னாடி வந்தவ தான் மகாலட்சுமி. அவ கையில உப்போட தான் வந்தா. உப்பும் தாமரப்பூவோட தான் வந்தா. மகாலட்சுமி உதிச்ச நாள்ல தான் தாமரப்பூவும் உதிச்சுச்சு. தாமரைப்பூ நம்ம பூலோகத்தோட கொடின்னு நினைச்சிட்டு இருக்கோம். தாமரை, வெத்தலை இதெல்லாம் பூலோகத்தோட கொடி இல்ல. மேலோகத்துடைய கொடிகள். அப்ப அவ வரும்போதே அவ கையில உப்பு, தாமரையோட வந்தா. அதனால தான் உப்பு 6 மணிக்கு மேல சந்திரன் வந்துரும். இருளுக்கான கிரகம். இந்த சுக்கிரன் தான் காமத்துக்கான கிரகமும். இருள் தொடங்கின உடனே சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாகும். சூரியன் உதிச்ச உடனே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகும். அப்ப சுக்கிரன் உதிக்கிற நேரத்துல உப்பு தானம், ஊசி தானம் இதெல்லாம் குடுக்கக்கூடாது. ஏன் ஊசி எதுக்கு? ட்ரெஸ்ல தான் தைப்பீங்க. ட்ரெஸ் தான் சுக்கிரனுக்குல்ல. அந்த மாரி விஷயங்கள் குடுக்கக்கூடாது. வாங்காம இருக்கிறது சிறப்பு தான். நல்லது தான். ஓகே மேம். இப்ப வந்து இரவல் பொருட்கள் வந்து நான் வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கேன். நான் பொருள் வாங்கிட்டேன். ஸோ அது மூலமா எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. இல்ல நான் வந்து குடுத்துருக்கேன் அப்டின்னா, எங்க வீட்ல இருக்கிற அந்த அதிர்ஷ்டம் வந்து போயிறக்கூடாது அப்டின்னா, அவங்க எந்த கோவிலுக்கு போணும்? என்ன பரிகாரம் செய்யணும்? நல்ல கொஸ்டின். ஒரே பரிகாரம். பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோவில். இல்ல எந்த கோவில்ல லட்சுமி சன்னதி தனியா இருக்கு. போங்க ஒரு பால் பாயாசம் செஞ்சுக்கோங்க. எடுத்துட்டு போய் வச்சு நெய்வேத்தியமா வச்சு அம்பால வழிபாடு பண்ணிட்டு, அங்க உள்ளவங்களுக்கு குடுத்துட்டு, மிச்ச பால் பாசத்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சு, குடும்பத்தோட மகாலட்சுமியோட மந்திரம் தெரிஞ்சா சொல்லிட்டு குடிங்க. அதிலிருந்து உடம்புல இருக்கக்கூடிய துர்திஷ்டம் அப்படிங்கிறது விலகி, இந்த மாரி கண்ணுக்கு தெரியாத தெரிஞ்ச இந்த மாரி தோஷம் வந்துருச்சு, இந்த மாரி அதோட வீரியம் குறைஞ்சு வெற்றிய குடுக்கும். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம வந்து இரவல் பொருட்கள் வந்து எதனால வாங்கக்கூடாது? எதனால நம்ம வந்து வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படும்? இதுல வந்து அந்த அதிர்ஷ்டம் நம்ம கூட இருக்கிறதுக்கு எந்த கோவிலுக்கு போணும்? என்ன பரிகாரம் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயில்டாவே சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.